ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். பூசணிக்காய் சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கேரட் ரைஸ்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். பூசணிக்காயை தோல் நீக்கிட்டு, கேரட்டையும் தோல் நீக்கிட்டு, கேரட் துருவலில் வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், மிளகு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம துருவி வச்சுருந்த பூசணிக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா பூசணிக்காய் சாப்பாடு ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.